கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு குருவுடைய அதிசார பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த குருவுடைய அதிசாரம் அப்படிங்கிறது குறுகிய நாட்களாக இருந்தாலும் அந்த குறுகிய நாட்களில் கூட நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் தெரிஞ்சிடாதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம குரு பயிற்சி, கிரக பயிற்சிகள்லேயே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் இந்த குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சிக்கு மட்டும் ஒரு அதீதமான ஒரு வரவேற்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியுது. ஒன்றும் இல்லை, நம்ம அன்றாடம் தினம் ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை எப்படி வரவேற்பாங்க, அதுவே வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரவேற்பு கிடைக்கும். அதே மாதிரி தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் 1 மாதம் 1.5 மாதம், ஏன் சந்திர பகவான் 2.25 நாளில் ஒரு கட்டத்தை விட்டு அடுத்த கட்டத்துக்கு மாறிடுவார். இப்படி ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே மாறக்கூடிய அந்த குரு என்னைக்காவது அத்திப்பூத்த மாதிரி இந்த அதிசாரம் அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு ராசிக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிசார பயிற்சி எப்படி இருக்கும், அதுவும் குருவுடைய பயிற்சினாவே எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு குருபலன் இருக்குமா, நல்லது நடந்துடுமா, இந்த வருஷமாவது கல்யாணம் அமைஞ்சிடுமா, பொருளாதாரத்தில் மேன்மை கிடைச்சிடுமா அப்படிங்கிற ஒரு தேடல் எல்லாருக்குமே இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? நம்ம பொதுவாக லக்ன பலன்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். ராசி அப்படிங்கிறத விட உங்களுக்கு மேஷ லக்னமாக இருக்குது அல்லது நம்ம அட்சய லக்னத்தில் தான் ஜோதிட முறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு லக்னம் அப்படிங்கிறது வயது மாற மாற அதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறக்கூடிய இந்த அட்சய லக்னத்திற்கு இந்த குருவின் அதிசாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுடைய லக்னம் மேஷமாக இருக்குது அப்படின்னா இந்த குரு 4ஆம் இடத்திற்கு அதிசாரம் ஆகிறார். கடகத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த அதிசார குரு உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகளில் ஒரு சில நன்மைகளையே தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இதுக்கு முன்னாடி வாங்கின கடனுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமானது இந்த காலகட்டங்களில் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம எப்போதுமே தயாராக இருக்கணும், தயக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கணும். இந்த குறுகிய கால அதிசார பயிற்சிங்கிறது உங்களுக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்கள், பொருளாதாரம் ஏதாவது ஒரு தொகை கைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இங்கே அதிகமாகவே கொடுக்குறாரு. குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு இது நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பிலேயே குரு பகவான் இருக்கார். குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் இந்த குரு பகவான் கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணுங்க. இளைய சகோதரர்கள் வழியில் கம்யூனிகேஷன் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கமிஷன் பேஸிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸான ஒரு சூழ்நிலைகளையும் சாதகமான ஒரு பலன்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோடு இல்லாமல் இப்போ உங்களுக்கு தாய் சார்ந்த நிகழ்வுகள்னு பார்க்கும்போது மட்டும் அம்மாவுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படும். மனசில் ஒரு விதமான ஒரு பயம், ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது குறுகிய கால நிகழ்வு அப்படிங்கிறதுனால ஒன்று பெரிய அளவு ஆபத்தோ தொந்தரவுகளோ இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் குழந்தைகளுக்கு கொஞ்சம் விரய செலவு, குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. அது படிப்புக்காகவா அது இருக்கலாம், அவங்களுடைய வெளிநாட்டுக்காக இருக்கலாம், இல்லை அவங்க ஒரு இடம் மாற்றம் பண்ணுறாங்க அதற்காக இருக்கலாம், அவங்க பேரில் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அந்த ஒரு நிகழ்வுக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இங்கே ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் கடன் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குமான்னா நல்லாவே கிடைக்கும். கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் இந்த காலத்தில் எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சியால், இந்த குருவுடைய அதிசாரத்தினால திருமணத்தில் ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மேஷ லக்னத்துக்கு இருக்க போகிறது இல்லை. அவங்களுடைய வரக்கூடிய வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் இந்த குரு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்தில் ஒன்றும் தடை இருக்க போகிறதும் கிடையாது. அதே போல் அவங்களுக்கு எதிர்பாராத திடீர் சிக்கல்கள், திடீர் மன அழுத்தங்கள், திடீர் ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் ஹெல்த்து சார்ந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் கவனமாக கொலஸ்ட்ரால் செக்அப் பண்ணிக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து அப்பாவுக்கு இந்த குருவுடைய அதிசாரம் அப்படிங்கிறது நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இல்லை. அப்பாவுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடிவயிறு சார்ந்தது பிரச்சனைகள்,
அல்லது யூரினரி இன்ஃபெக்ஷன், அவங்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். தொழிலை பொறுத்தளவில் எல்லாருக்குமே இந்த தொழில் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த அதிசாரமாவது தொழிலில் ஒரு நல்ல விருத்தியை கொடுக்குமா, ஒரு நல்ல மேன்மைகளை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம்னா தொழில் சார்ந்த நிகழ்வுகள் இந்த காலகட்டங்கள் சாதகமாகவே இருக்கும். இதில் கூடுதலாக இன்னொரு தகவல் என்னென்னா, இந்த கடகத்துக்கு போகிற அதிசார குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக சனி பகவானை மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறாங்க. அப்போ இயல்பாகவே ஒருத்தவங்க தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த குரு பகவானும் சனி பகவான் தான் அதற்கு காரணகர்த்தாவாகவே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாவே அவங்க தொழிலுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த தொழில் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த அதிசார பயிற்சி தொழிலுக்காக அதிகமாகவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. சரி, ஒரு லாபத்தை எதிர்நோக்கிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பெருசு பண்ணாதீங்க, இப்போ எதிர்பார்க்காதீங்க. ஒரு ப்ரொமோஷனாக இருந்தாலுமே இப்போ வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த நேரத்தில் அதுக்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சில மைனஸை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு வெளிநாட்டு யோகம், ஒரு சுற்றுலா போயிட்டு வரணும், ஒரு பாத யாத்திரை போகணும், இல்லை தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னா அதற்கு உகந்த காலமாக இது இருக்குது. இந்த அதிசார பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் அதற்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள், ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையுது. இல்லைங்க வெளிநாட்டுக்காக இந்த விசா அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த அதிசார பயிற்சியை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கலாம். அது உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாகவே அமையுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த குருவுடைய அதிசாரம் அப்படிங்கிறது மேஷத்தை பொறுத்தளவில் நிறையவே ஓரளவு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும். இந்த வருஷம் நீங்கள் இந்த குருவுடைய அதிசாரத்தில் முடிஞ்சதுன்னா ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் சுவாமி மலை முருகன் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. இல்லைங்க அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியல அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தே சுவாமி மலை முருகனை தரிசிக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகளில் தான் இருக்கோம். உங்களுடைய மொபைல் ஃபோனை சுவாமிமலை முருகனுடைய வீடியோஸை பார்த்து அதை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இருந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த குருடைய அதிசாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களையும் சாதகமான பலன்களையும் தரணும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.